அந்த பள்ளி நிர்வாகம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்மிஸ் பண்ணுது. அந்த அம்மா உடலையே C1 போகிறாங்க, D1 போகிறாங்க, நியாயம் கிடைக்கல. கடைசியில் அவங்களே ஒரு கேஸ் போடுறாங்க. அவங்க கேஸை அவங்களே வாதாடி ஷி காட் பேக் ஹர் ஜாப். அதுக்காக எந்த டீச்சரும் நீங்கள் போய் போராடுங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் கடமையை சொல்லி செய்யுங்க, உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இதில் ஒரு முக்கியமான செக்மெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நீங்கள் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்களாக இருந்தால் இந்த வீடியோவை மற்ற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு பாருங்கள். இல்லை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது உங்களுடைய முழு அட்டென்ஷனோட இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். Teachers are very important for me because on my mother's side all of them are teachers, including my wife. I have been a teacher. 11th and 12th legal studies எடுத்தேன் CBSE ஸ்கூலில். On my father's side lawyers and judges. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நான் பள்ளிக்கூடத்தை நிறுவி நடத்தினேன். எனக்கு தெரியும் ஒரு டீச்சருடைய ஜாப் எவ்வளோ கஷ்டம். நான் வளரும் பொழுதே எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ். தினம் சாயந்தரம் ஆன்சர் பண்டில் கொண்டு வருவாங்க, அதை கரெக்ட் பண்ணுவாங்க, டோட்டலிங்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் ஷுட் நாட் பி எக்ஸ்ப்ளாய்டட். அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதனுடைய விரிவான வீடியோ இதை போடுறேன். இப்போது ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கா வச்சுக்கோங்களேன், தே ஆர் வெரி செக்யூர் in terms of salary, in terms of comforts, in terms of privileges, medical benefit, insurance, you name it. But unfortunately, teachers in a private school are they deprived a lot. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எவ்வளோ முக்கியமான ஒரு ரோலுங்க டீச்சர்களுக்கு. அடுத்த சமுதாயம் நன்றாக இருக்கணும்னா அதுக்கு ஆணி வேற டீச்சர்கள் தானே. ஒரு டீச்சர் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், இந்த வீடியோ உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? ஒரு 4 எழுத்து படிக்க முடியுமா? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அதற்காகத்தான் அந்த வீடியோ நான் போடுறேன். அண்மை காலங்களில் எனக்கு நிறைய ஃபோன் வருதுங்க. பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்களுக்கு கிராச்சுவிட்டி இல்லைன்றாங்க, பிஎஃப் செட்டில் பண்ணுறது கிடையாது. இதோ வந்தாச்சு மார்ச் மாதம் 4.5 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்களை 5 வருஷத்துக்கு முன்னாடி டெர்மினேட் பண்ணிட்டு ரீஜாயின். ஏனென்றால் டு எஸ்கேப் ஃப்ரம் தி கிராச்சுவிட்டி லைபிலிட்டி. 31st August 2022 சுப்ரீம் கோர்ட் கிளியர் டிசிஷன் கொடுத்தாச்சு. ஆல் த டீச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் அ பிரைவேட் ஸ்கூல் are eligible for gratuity if they had completed 5 years of continuous service as on 1997. ரெட்ராஸ்பெக்டிவாக கொடுத்துருக்காங்க. இதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சு இந்த வீடியோ நான் போடுறேன். என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, கல்வியாளர்கள் அல்லது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னா ஒரு சர்வீஸ் மனப்பான்மையோட, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும், பாரதியாருடைய வரிகள். அதற்காக அப்படி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை பற்றி நான் பேசலைங்க. வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்துக்கொண்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களே, அதற்காகத்தான் இது போன்ற வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி மார்னிங் எதை பற்றி போட்டிருந்தேன்னா, ஒரு டீச்சரை கூப்பிட்டு டெர்மினேட் பண்ணுறது. நான் மார்னிங் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரி, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்டு நீ வேலைக்கு நாள்லேருந்து வராதேன்னு சொல்ல முடியாது. ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் என்னென்ன காரணங்களுக்காக அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்கலாம், எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அந்த என்கொயரி வைக்காம they cannot do anything.
ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரையில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ட்ரஸ்டீஸு அது இவருடைய சொந்த பள்ளிக்கூடம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு இரும்பு கடை வச்சிருக்காரு ஒருத்தர், ஒரு நகை கடை வச்சிருக்காரு, ஒரு வட்டி கடை வச்சிருக்காரு, இல்லை ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு நாளைக்கு தோணுது, நாமளும் ஸ்கூல் நடத்தினா என்ன, ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரு, அப்ரூவல் வாங்கிறாரு. சட்டம் அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. சிபிஎஸ்சி அஃபிலியேஷன் வாங்கியாச்சு அல்லது மெட்ரிகுலேஷன் அஃபிலியேஷன் வாங்கியாச்சுன்னா ட்ரஸ்டீஸுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ மூலதனம் போடணுமோ அவங்க கொண்டு வரணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ அவங்க கொண்டு வரணும். ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபீஸு குறைவாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுக்கணும். அவங்க எங்கேயோ சம்பாதிக்கிறாங்கல்ல, அதிலிருந்து ஒரு பங்கு இங்கே அனுப்பணும். இப்படித்தான் பள்ளிக்கூடங்கள் நடத்தணும். பள்ளிக்கூடத்தை நடத்தும் பொழுது அதில் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, பிடிஏ. அதில் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கணும். சிபிஎஸ்சி பைலாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, the school should not vest in a single member of the family of the trustees. அந்த ஸ்கூலு அந்த ட்ரஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணாங்களே, அந்த பள்ளிக்கூடத்தை ப்ரொமோட் பண்ணாங்களே, அந்த ட்ரஸ்ட் ஃபேமிலி மெம்பர் கையில் இருக்கக்கூடாது. இப்போ நான் அந்த டெர்மினேஷன் பற்றி நான் வரேன். ஒரு டீச்சர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா there is a disciplinary committee. அந்த ரூல் பிரகாரம் தான் அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர்களை கூப்பிட்டு, நாங்கள் தான் முதலாளி இந்த ஸ்கூலுக்கு, நீங்களாம் எழுதி கொடுக்குறீங்களா, நானாக உன்னை டெர்மினேட் பண்ணிட்டோமா, நான் அவங்க டிஸ்மிஸ் பண்ணமானா உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே வேலை கிடைக்காது. என்ன ப்ராப்ளமா, அவருங்க கடையை நடத்துகிற மாதிரி, அவங்க ஹோட்டலில் நடத்துகிற மாதிரி ஸ்கூலில் நடத்தல நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. ஒரு நிர்வாக இயக்குனர் இருக்கார், அவர் வீட்டில் ஒரு குக் இருக்கார், அவர் வீட்டில் ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார், இல்லை ஒரு கார்டனர் இருக்காருன்னா அவங்க எப்போனா போக சொல்லலாம், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆனால் அதே நிர்வாக இயக்குனருடைய ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் உண்டு. there is a procedure. You may be the owner of a company, but you have no right to terminate anybody on your whims and fancies. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்கார், ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் இருக்கு, கையங்கலமாக பிடிக்கிறாரு, ஒரு திருடனை பிடிக்கிறாரு, உடனே அவரை சிறைசாலைக்கு அனுப்பிச்சிட முடியாது. இல்லை கொலை பண்ணுறதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டாருன்னா உடனே அவரே தூக்கில் போட்டுற முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அந்த ஜட்ஜ் தான் முடிவு பண்ணணுமே தவிர அந்த போலீஸ் ஆஃபீஸர் அல்ல. எனவே மை டியர் டீச்சர்ஸ், ப்ளீஸ் பி அவேர், யுவர் ரைட்ஸ் ஆர் நாட் நெகோஷியபிள். ஸோ இஃப் யூ ஆர் பீயிங் த்ரிட்டன்ட், டோன்ட் ஈல்டு. எதனால் அப்படின்னா பாருங்க, நியாயமாக ஒர்க் பண்ணணுங்க, அதில் நோ காம்ப்ரமைஸ். டீச்சர்ஸ், மை டியர் டீச்சர்ஸ், ப்ளீஸ் டேக் இட் தட் யூ ஆர் இன் அ நேஷனல் சர்வீஸ், யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் அ சேலரி. நியாயமாக ஒர்க் பண்ணுங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு ரிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னா டூ நாட் ஈல்டு, டூ நாட் ஈல்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சில தனியார் பள்ளிக்கூடங்களில் டீச்சர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு கிடையாது. அதனால் ஒரு டீச்சரை கூப்பிட்டு நீ ரிசைன் பண்ணேன்னு சொன்னால் மற்ற டீச்சர்களுக்கு தெரியும், கஷ்டம், வாயை திறந்து பேச முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வேலை போயிடுச்சானா. இதில் பிரின்சிபல் என்ன பண்ண முடியும், பிரின்சிபல் கூப்பிட்டு அவங்கள்ட்ட ரிசிக்னேஷன் எழுதி வாங்கன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் கேன் நாட் ப்ரொடெஸ்ட், ஏன்னா அவங்க வேலை போயிடுச்சானா. இப்படி தான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரின்சிபலை டீச்சர்கள்லாம் கூப்பிட்டு ரெசிக்னேஷன் எழுதி வாங்கிட்டே இருந்தாங்க. ஒரு வருஷம் அதே பிரின்சிபலை அதே மேனேஜ்மெண்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி கார்னர் பண்ணி ரெசிக்னேஷன் எழுதி வாங்கி அவங்களையும் அமுச்சு விட்டாங்க. ஸோ லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர். தி சிபிஎஸ்இ bylaws, the state government regulations, rules and regulation does not allow unilateral whimsical sacking of teachers. நீங்களே எடுத்து சொல்லலாம், உங்கள் ரைட்டுக்கு நீங்களே போராடலாம். சென்னையில் ஒரு தனியார் பள்ளிங்க, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், அதில் ஒரு டீச்சர் ஒரு நாள் அவங்க ஒரு மார்னிங் ப்ரேயரில் ஒரு குறிப்பிட்ட ப்ரேயரை பாடுறாங்க. அந்த பள்ளி நிர்வாகம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அவங்க டிஸ்மிஸ் பண்ணுது. அந்த அம்மா விடலையே,
சி ஒன்று போகிறாங்க, டி ஒன்று போகிறாங்க, நியாயம் கிடைக்கல. கடைசியில் அவங்களே ஒரு கேஸ் போடுறாங்க. அவங்க கேஸை அவங்களே வாதாடி ஷி காட் பேக் ஹர் ஜாப். அதுக்காக எந்த டீச்சரும் நீங்கள் போய் போராடுங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் கடமையை செய்யுங்க, உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தானா, இஃப் யூ ஆர் அ டீச்சர், யூ ஹேவ் அ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே ஒன்று போகுது, தட்ஸ் மை பர்சனல் நம்பர். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நானே உங்களோட பேசுகிறேன். ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். ஏன்னா என்னுடைய டீச்சர் இல்லாமல் இருந்தால் நான் இன்றைக்கி ஆளே இல்லை. வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்களே, டீச்சர்கள் இல்லைன்னா உங்களால் என்ன பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும்? உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு வேறு இடத்துல போய் சம்பாதிங்க. Do not exploit the teachers. That is the purpose for which I am posting this video. My dear teachers, if you feel this video will be useful for other teachers, இப்போவே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.